அக்கீஸ் நம்பர் 1 நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவு வந்துவிட்டது. காரணம், அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான நீரை வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்களின் மூலம் மக்கள் பலர் இறக்கின்றனர். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் மேகத்தில் இருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தானிடினேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறுகளாக ஓடினேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோள்களை கொட்டி என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்கள் தானே. என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்த வெளி கழிப்பிடங்களாக மனிதர்கள் இன்னும் பயன்படுத்திக் கொள்கிறார்களே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது. அதனால் தான் இது மனிதர்களை குறை கூறுகிறதே. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் நான் படிக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடையவில்லை. அசுத்தமாக்கும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் யாரும் நினைக்கவில்லையே. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணமல்ல. நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறினேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்துக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. A2 அக்கீஸ் நம்பர் 2 நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரை கூட தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை இந்த குற்றவாளி குண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. ஐயா, பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு உன் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரத்திற்குள் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான். பிளாஸ்டிக் கழிவுகள் என் மேல் பரப்பில் மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின்பு ஏன் என் அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதன் தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பையும் இவ்வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. A3 அக்கீஸ் நம்பர் 3 நெருப்பே நெருப்பே நெருப்பே. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கின்றது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீக்குளமாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழை பொழிய செய்வதும் என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துவார்கள். ஆனால் அழிவிற்காக தான் நான் அதிகமாக பயன்படுகிறேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துவார்கள். மென்மையான சமையலுக்கும் என்னை பயன்படுத்துவார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது கரிநிலவாயோடு காற்றில் கலந்து சுவாசிப்பவர்களுக்கு நோய் உண்டாகிறது. இதற்கு நான் காரணம் அல்ல. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு வாதியாக விசாரிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. A4 அக்கீஸ் நம்பர் 4 காற்றே காற்றே காற்றே. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்புயாக மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் யுவரானர். ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரிநில வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார் என்று தவறாக கூறினீர்கள். அதனால் மாசு கட்டுப்பாடு வாரியம் கொண்டு வந்து மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம்.
கட்டுப்படுத்துவது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகளில் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. இவை அனைத்தும் எல்லாம் என்னோடு தானே கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகையும் நச்சுப்பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. எனவே ஆகாயத்தையும் விசாரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். AFY அக்கீஸ் நம்பர் 5 ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. மனிதர்கள் எவ்வாறு ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது. அப்ஜெக்ஷன். ஓவருள் பாதிப்பு பற்றி தீர்ப்பை விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறதா? ஆமாம் யுவர் ஆனர். கிரகங்கள் அனைத்தும் தாங்கி இருக்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பு இருக்கிறது யுவர் ஆனர். இந்த காற்று மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்துக்கும் இடையில் உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது யுவர் ஆனர். இதனால் என் வழியாக சூரியனின் புறஊதா கதிர்கள் பூமியை தாக்கிக் கொள்கிறது யுவர் ஆனர். மேலும் கடலில் இருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கத்திகை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை என் வான மண்டலத்தையே சீரழிக்கிறது யுவர் ஆனர். இப்படியே நீடித்தால் நாம் மழை துளிவதற்கு பதிலாக அமில துளிகளைத்தான் மழையாக பொழிய செய்வேன். நன்றி. மனிதர்களின் ஆராய்ச்சியும் சாதனைகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய் அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வதே மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் விளைத்தால் போதும் என்று நினைத்து உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போட்டு என்னை பாழாக்குவது மனிதர்கள் தானே. எனவே பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தானே. இல்லை நீங்கள் தான். இல்லை நீங்கள் தான். இல்லை நீங்கள் தான். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ச்சி செய்த பிறகு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதர்களின் பழக்க வழக்கங்கள், அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள் போன்றவை பெருகி வருவது உண்மை. இந்த 5 பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று இந்த கோட் தீர்ப்பளிக்கிறது. தனி மனித விழிப்புணர்ச்சி, பாதுகாப்பும் அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு மாசுவினையை ஒழிக்க வேண்டும். மாசு இல்லாத உலகத்தை உருவாக்க நம் அரசாங்கம் அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கும். சாதகமாக கருத்தை கூறிய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இந்த கோர்ட்டின் டிஸ்பஸ். சிறப்பாக இருந்தது. பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் திருமதி ஆர் ரேவதி